ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வாழ்க வளமுடன். நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து சண்டே மார்னிங் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது மெதுவடை. இது வந்து நிறைய பேர் மெதுவடை ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து கரெக்டான குவான்டிட்டியில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இது வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவு கஞ்சி இருக்கு இல்லையா, அது சத்து மாவு கஞ்சி. இந்த இது தான் உளுந்து வடை தான் எங்கள் வீட்டில் காலையில். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சண்டேஸில் வந்து செஞ்சு கொடுங்க. இனிமேல் வந்து ஒரு 10 days லீவாக தான் இருக்கும், எக்ஸாம்லாம் முடிஞ்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. கம்மியான செலவில் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. அதுக்கு வந்து சட்னி, சாம்பார் இல்லை, வெறும் சட்னி தான். அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி சூப்பராக இருந்தது. மெதுவோட நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டேன். அந்த டம்ளரில் வந்து இவ்வளோ 15-20 வடை வந்துருச்சு. நம்ம வீட்லேயே வந்து செஞ்சால் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நல்லாவும் இருக்கும். வந்து எப்படின்னு பார்க்கலாங்களா? அப்புறம் இந்த சத்து மாவு கஞ்சி, இது நம்ம வீடியோலேயே ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த சத்து மாவு கஞ்சி பால் ஊற்றி தான் காய்ச்சினது. அப்புறம் இந்த டம்ளர் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த டம்ளரில் வந்து அளந்து வந்து ஒரு 1/2 hour ஊற வைங்க. அந்த அளவுக்கே போதும். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா அவ்வளோ வந்து இதாக இருக்காது, நல்லா இருக்காது. கிரைண்டர்லேயே போட்டுக்கலாம். நம்ம கிரைண்டர்லேயே போட்டு கிரைண்டர் சீக்கிரமாக அரைஞ்சிரும். நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. அதில் நம்ம ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியே போதும். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு அதிலே அரைச்சிக்கலாம். அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ பந்தாட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி பந்து மாதிரி வரும்போது தான் நீங்கள் வந்து எடுக்கணும். கையிலே ஓட எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பழக்கம் இருந்தால் எடுங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. இது வந்து பிகினர்ஸுக்கு தான். இது எல்லாம் செய்கிறவங்களாம் நல்லா சூப்பராக செய்வீங்க. இது பிகினர்ஸுக்கு தான் இது மெதுவடை ரெசிபி. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மெதுவடை ரெசிபி. அப்புறம் பட்டர் சிக்கன் ரெசிபியும் கேட்டிருக்கிறீங்க. அது இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 daysல வந்து போடலாம். அது இந்த மாதிரி சூப்பராக வந்து கிரைண்டரில் வந்து நாம் வந்து ஓட ஸ்பீடாக எடுத்துடணும். அது எடுத்துட்டு எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். ஒரு டம்ளருக்கே வந்து ஒரு டிஷ்ஷு நிறைய வந்துருச்சு. இதில் வந்து குறைஞ்ச ஒரு 10-20 வடை வந்திருக்குது. இந்த டம்ளரில் போட்டது தான் இது இவ்வளோ வந்திருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து இது கழுவ வேண்டாம். இதுலேயே வந்து தோசைக்கு வந்து போட்டுடலான்ட்டு தோசைக்கு வந்து போட்டுட்டோம். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்தெல்லாம் போட்டு இதை வந்து போட்டு இதை வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா கம்மியான அளவு தான், 1/2 கிலோ தான் போட்டிருந்தேன். அதில் தோசை மாவு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த வேஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கையில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியிலையோ கரண்டிலேயோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றினா போதும். நீங்கள் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. எந்த நம்மளுடைய ரெசிபி எடுத்தாலும் ஆயில் வந்து கம்மியாக தான், ஆயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்து போட்டு பாருங்கள். அது வந்து பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து போடுங்க. சூப்பராக நல்லா கொஞ்சம் பெரிய அளவுலேயே பந்து மாதிரி உருட்டி கையிலே தட்டி போட்டுடலாம். நல்லா சூப்பராக வரும். ஒரு 4 தான் போட முடியும். அந்தளவுக்கு போட்டாவே போதும். நம்ம எதுக்கு ஃபுல்லாக கடாய் நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஊற்றிட்டு அந்த ஆயில் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம். இது வந்து கரெக்டாக போயிடும் உங்களுக்கு. இது வந்து கம்மியான ஆயிலில் செய்யுங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து பிகினர்ஸுக்கு தான். தெரிஞ்சவங்க நல்லா ஈஸியாக செஞ்சுருவீங்க. அவங்களுக்கு செய்ய தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 4 தான் போட்டேன் பார்த்திங்களா? இது நல்லா சூப்பராக வந்து இது வெந்துருச்சு. இந்த கொஞ்சம் கீழெல்லாம் வந்து நல்லா செவந்து வரும்போது தான் நீங்கள் வந்து திருப்பணும். ஃபஸ்ட்டே திருப்பிட்டிங்கன்னா அது வந்து ரவுண்ட் நமக்கு அந்த ஷேப்பாக வராது. ஃபஸ்ட்டு ஒரு கத்திலேயோ ஒரு கரண்டிலேயோ முதல்ல திருப்பிட்டு அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்தோன்னே பெரிய இதே போட்டுட்டிங்கன்னா சட்டாப்பை, அது வந்து இந்த ஜல்லி கரண்டி போடுறோம் இல்லையா, அது போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பிட்டோம்னா பிடிக்காமல் வந்து திருப்பிடணும். இதுலேயே வந்து ஒன்று பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து நீங்கள் பிடிக்காமல் அந்த இதில் ஜல்லி கரண்டியில் திருப்பிக்கலாம்.
நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலேயே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது கடையிலலாம் வாங்கினா 8 ரூபா 10 ரூபா ஒரு மெதுவடை. இந்த மாதிரி நம்ம செஞ்சால் எவ்வளோ நமக்கு 200 பக்கம் வருது. 20 வடை வந்துச்சு இதில். 200 ருபீஸ். இந்த மாதிரி முறுமுறுன்னு எப்படி மெதுவடை வந்துருச்சு பார்த்திங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் தண்ணி எண்ணெயெலாம் வடிய விட்டு நம்ம தண்ணி தொட்டு அதில் வந்து போட்டுறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம அந்த ஷேப் வரும். ஆயிலும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி இப்போ கடையிலலாம் வாங்குகிறோம், எவ்வளோ ஆயிலே வந்து போட்ட எண்ணெயிலே போட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு திரும்ப. அதுதான் என்னுடைய அட்வைஸ். நமக்கு எப்படி வருதோ, உங்களுக்கு இப்படி தட்டி ஓட்ட மாதிரி போட வந்தால் போடுங்க, இல்லாட்டி சும்மா அப்படியே போண்டா மாதிரி கூட போடுங்க. எல்லாமே அதே டேஸ்ட்டு தானே இருக்குது, அதே சத்துக்கள் தானே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்டோம். 1 பை 1 வந்து ஒரு 4 ஈடு வந்துச்சு. எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு இன்னும் 2 3 வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பசி வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு. எடுத்துட்டோம். அதோட எடுத்து எல்லாம் வச்சுட்டோம். இது பாருங்க எவ்வளோ பெரிய வடை, சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. உளுந்து வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் வந்து இதை தவறாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் உளுந்து கஞ்சி, உளுந்து வடை ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து சட்னி இருந்தால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு மாற்றி வச்சதில் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி இப்படி வச்சுக்கலாம், அப்போ தான் எல்லாம் நல்லா நிறைய தெரியும்னு மறுபடியும் எடுத்து சட்னி கீழே வச்சாச்சு. இவ்வளோ இருக்குது பார்த்திங்களா? மாஷா அல்லாஹ், எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.